ஒரு வகுப்புல ஒரு நல்லா படிக்கிற மாணவன் இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த யூனிஃபார்ம் போட்டு வருவான். நல்லா இன் பண்ணி போட்டு வந்துருவான். புதன்கிழமை இன் பண்ண மாட்டான். வியாழன், வெள்ளி மறுபடியும் இன் பண்ணிக்குவான். இப்போ வாரத்தில 4 நாள்ல புதன்கிழமை மட்டும் அவன் இன் பண்ணாம வருவான். மீதி 4 நாள் இன் பண்ணிட்டு வருவான். இத ஆசிரியர் நோட் பண்ணிட்டே இருந்தாரு. என்னடா அவன் நல்லா படிப்பானாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஆனா ரொம்ப ஏழை மாணவன். அவன கூப்ட்டு ஒரு நாள் கேட்கறாரு. "ஏன்டா தம்பி நானும் நோட் பண்ணிட்டே இருக்கேன். நீ திங்கள், செவ்வாய் இன் பண்ற. புதன்கிழமை இன் பண்ண மாட்டேங்கிற. வியாழன், வெள்ளி மறுபடியும் இன் பண்ற. இதுக்கு என்ன காரணம்?" அப்டின்னா, உடனே அந்த மாணவன் தயங்குனான் ஃபர்ஸ்ட்டு. "பரவால்ல எதா இருந்தாலும் சொல்லு தம்பி" அப்டின்னா, அந்த பையன் சொன்னான், "சார் என்கிட்ட வந்து 2டே 2 செட் தான் யூனிஃபார்ம் இருக்குதுங்க. ஒரு செட் வந்து ஒரு நல்ல பேண்ட், ஒரு நல்ல சட்டை. இன்னொரு செட் வந்து ஒரு கிழிஞ்ச பேண்ட், கிழிஞ்ச சட்டைங்க. மொத்தம் 2 செட்டு. இந்த 2 செட்ட வச்சு நான் 5 நாள் ஓட்டி ஆகணும். அப்ப நான் திங்கட்கிழமை என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பேண்ட், நல்ல சட்டை இன் பண்ணி போட்டு வந்துருவேன். சட்டைய வந்து 1 நாள் போடலாம், பேண்ட்ட 2 நாள் போட்டுக்கலாம். ஏன்னா சட்டை 1 நாள்லயே அழுக்காயிரும். பேண்ட் 2 நாள் வரையும் தாங்கும். அப்ப நான் திங்கட்கிழமை நல்ல சட்டை, நல்ல பேண்ட் போட்டு நீட்டா வந்துருவேன். ஏன்னா வாரத்தின் முதல் நாளு. அடுத்து என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அந்த பேண்ட் திங்கட்கிழமை போட்ட பேண்ட்டே போட்டுக்குவேன். இப்ப இந்த நல்ல சட்டைய வந்து துவைச்சு காய போட்டு, கிழிஞ்ச சட்டைய இன் பண்ணிக்குவேன். அப்ப கிழிஞ்சது தெரியாது. அப்ப செவ்வாய்க்கிழமை இன்னிங் தான். இப்ப 2 நாள் இந்த பேண்ட்ட போட்டா அழுக்கா போயிரும். அப்ப அந்த பேண்ட்ட நான் காய வை துவைச்சு காய வைக்கணும். அப்ப புதன்கிழமை என்ன பண்ணுவேன்னா, கிழிஞ்ச பேண்ட் தான் இருக்குதுங்க. அது கிழிஞ்சது தைச்சதா இருந்தாலும் அது பின்னாடி கிழிஞ்சது தெரியும் அப்படியே. அதனால என்ன பண்ணுவேன்னா, அந்த கிழிஞ்ச பேண்ட்ட போட்டு, நான் திங்கட்கிழமை துவைச்சு காய வச்சேன் இல்லைங்களா, நல்ல சட்டை அத போட்டுக்குவேங்க. அப்ப போட்டு இன் பண்ண மாட்டேன். இன் பண்ணாம அப்படி தொங்க விட்டோம்னா, அந்த கிழிஞ்ச தையல் தெரியாது. மறுபடியும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த கிழிஞ்ச சட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கிழிஞ்ச சட்டைய போட்டு, திங்கட்கிழமை போட்டு காய வச்ச பேண்ட்டு நல்லா ஈரமெல்லாம் காய்ஞ்சிருக்கும். திங்கள், செவ்வாயில போட்டது. அத வந்து வியாழக்கிழமை போட்டு இன் பண்ணிக்குவேங்க. அப்ப திங்கட்கிழமை கிழிஞ்ச சட்டை, நல்ல பேண்ட்டு. வெள்ளிக்கிழமை இந்த வியாழக்கிழமை போட்ட பேண்ட்டே போட்டுக்கிட்டு, நல்ல சட்டைய போட்டுக்குவேங்க. அப்போ வாரத்தில புதன்கிழமை மட்டும் தாங்க என்னால அத மெயின்டெயின் பண்ண முடியல. அதனால அத இன் பண்றேன். மத்த 4 நாள் இன் பண்ணிக்கிறேன். புதன்கிழமை நான் இன் பண்ணாம வரேன் அப்படின்னு சொன்னான் பாருங்க. ஆசிரியர் என்ன இவ்வளோ நல்லா படிக்கும் இப்படி ஒரு சோதனைன்னு சொல்லிட்டு, அடுத்த நாளே அவனுக்கு 2 செட் யூனிஃபார்ம் வாங்கி குடுத்துட்டாருங்க.